Recently, the news has been heavy. கவலையில் ஆழ்த்துற செய்திகள் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். A flight crash, someone shot while on vacation, திடீரென்று ஒரு விமானம் கீழே விழுது, அது ஒரு பில்டிங்கில் போய் கிராஷ் ஆகுது. ஈவன் ரொட்டீன் திங்ஸ் லைக் புக்கிங் அ டிக்கெட் ஆர் கோயிங் அவுட் ஃபீல் சடன்லி டேஞ்சரஸ். எல்லாமே ஆபத்தா உலகத்தில் தெரிகிற சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். Fear sneaks in quietly, not always screaming but always draining. பயம் வாழ்க்கையில் வருகிறது. இங்கே போகலாமா, இதை செய்யலாமா, ஃப்ளைட் ஏறலாமா, டிக்கெட் புக் பண்ணலாமா என்று பல கேள்விகளுக்குள்ள வாழ்க்கை கொண்டு போகிற சூழ்நிலையில் பிலிப்பியர் 4:6-7 வேத வசனம் தெளிவாக சொல்லுது. Philippians 4:6-7 Do not be anxious about anything, but in everything, by prayer and petition, with thanksgiving, present your requests to God. And the peace of God, which transcends all understanding, will guard your hearts and your minds in Christ Jesus. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோட ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணுமா? அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை காத்து கொள்ளுமா? This verse doesn't ask us to deny the reality of fear. It tells us what to do with it. இந்த பயம் வரும் பொழுது என்ன செய்யணும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. God promises a peace that passes understanding, unexplainable, undeniable. அது சிச்சுவேஷன்ஸை சேஞ்ச் பண்ணலை, ஆனால் அது நம்மளையே சேஞ்ச் பண்ணும். It guards the peace that guards not your surroundings but your heart and mind. சுற்றி என்ன நடந்தாலும் நமக்குள்ள ஒரு தேவ சமாதானம். நம்முடைய தேவன் நமக்காக இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார். Under the new covenant, the peace is earned not by us but it's a gift through Jesus. John 14:27 Jesus says, My peace I leave with you. அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Let's pray. Father God, thank you for your wonderful word. உடைய வார்த்தைக்காய் நன்றி. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த பயங்கரமான உலகத்தில் போகிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இப்பொழுது பயங்கள் மாறட்டும், தெளிந்த புத்தி உண்டாகட்டும், தைரியமான ஆவி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.